டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் பாருங்கள். x³ மைனஸ் 8y³ மற்றும் x² மைனஸ் k²y² மீ பெரு பொது வகுத்தி x + ky எனில் k-இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. மீ பெரு பொது வகுத்தினாலே நமக்கு HCFன்னு தெரியும். அதாவது பொதுவாக இருக்கிறத தான் எடுத்து எழுதுவோம். x³ மைனஸ் 8y³ இதை எப்படி எழுதலாம்? x³ மைனஸ் 2y ஹோல் க்யூப்னு எழுதலாமா? அதாவது a³ மைனஸ் b³ ஃபார்மேட்டில் இருக்குது. இதோட ஃபார்முலா வந்து a மைனஸ் b இன்ட்டு a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா கரெக்டாக எழுதுனா தான் நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். ஏங்கிற இடத்துல x இருக்குது, பிங்கிற இடத்துல 2yன்னு இருக்குது. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா x மைனஸ் 2y இன்ட்டு a²னா x² ப்ளஸ் abனா x இன்ட்டு 2y 2xy ப்ளஸ் b²னா 2y ஹோல் ஸ்கொயர்னா 4y². அடுத்து பாருங்கள், x² மைனஸ் k²y². இப்போ x² மைனஸ் ky ஹோல் ஸ்கொயர். இதோட நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, a² மைனஸ் b²னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போது x ப்ளஸ் ky இன்ட்டு x மைனஸ் ky. இப்போ மீ பெரு பொது வகுத்தினாலே நம்ம காமனாக இருக்கிறது தான் எடுத்து எழுதுவோம். x மைனஸ் 2y, இங்கே வந்து x மைனஸ் ky. இங்கே கேங்கிற இடத்துல தான் என்னன்னு தெரியாது. அப்போ ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்குது x மைனஸ் 2y. x மைனஸ் 2y. அடுத்து பாருங்க, இதுதான் HCF-ஆக இருக்கும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, HCF வந்து x ப்ளஸ் KY-ஆ இருந்தால் கேயோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சைடு x மைனஸ் 2y, அதாவது நமக்கு HCF வந்து இதுதான் x மைனஸ் 2y ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து x ப்ளஸ் KY-ஆ இருந்தா அப்படின்ட்டாங்க. இப்போது நமக்கு இந்த சைடு எக்ஸும் இந்த சைடு எக்ஸும் கேன்சல் ஆயிரும். நமக்கு தேவை வந்து கேயோட மதிப்பு தான். இப்போ இந்த ஒய்யும் இந்த ஒய்யுமே கேன்சல் ஆயிரும். அப்போ கே ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து -2. நமக்கு இங்கே ஏற்கனவே -2ன்னு தனியாக கொடுத்துட்டாங்க. அதனால் 2 அல்லது -2ன்னு எழுதக்கூடாது.